தமிழ்நாட்டில் புதிய ஆட்சியில் பெரிய அளவில் எந்த மாற்றமும் நிகழவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் பேட்டியளித்த அவர், தற்போதைய ஆட்சியிலும் தனியார் மயம் ஒப்பந்த முறைதான் தொடர்வதாகவும், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேகா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அதே மாதிரி கொள்கைகளுக்கு கடைபிடிக்காம ஒரு மாற்று கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலம் மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா இதுவரைக்கும் நடந்திருக்கிறத பார்த்தா அதே தனியார் மையம், அதே கான்ட்ராக்ட், அதே ஒப்பந்த முறை, பணியிடங்களை காலியிடத்தை நிரப்புவதற்கு எந்த உருப்படியான நடவடிக்கை இல்லை. போன்ற அதே திசையில் தான் அரசாங்கம் செல்லுகிறது. அது எல்லா ஆட்சியாளரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ மக்களுக்கு 1000 500 கொடுத்தோம், அதுக்கு 2000 கொடுத்தோம், இதுக்கு 1000 கொடுத்தோம்னு இந்த இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாத்தலான்னு தான் இது வரைக்கும் இருந்தாங்க. அதான் எதிர்த்து மக்கள் நீ ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்தலாம்னு நினைச்சா அது கதை பலிக்காது. மக்கள் இனி ஏமாற மாட்டார் என்பதை தான் எடுத்து சொல்ல விரும்புகிறோம்.